ஃபைனலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி ஜிட்டில் புஷ் பண்ணுற பற்றி சொல்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை மெயினாக வந்து ஜிட் இக்னோர் ஃபைலை கிரியேட் பண்ணி புஷ் பண்ணுறா முக்கியம். அது என்னத்துக்காண்டி நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டாக பாருங்கள், ஃபஸ்ட்டாக இந்த இதுக்கான ஜிட்டப் ரெப்பாசிட்ரியை நான் ஃபஸ்ட்டாக உருவாக்கிக்கொள்வோம். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இப்போ இந்த இதுக்கு வரேன் ஜிட்டப்பில் வந்துட்டு நான் இந்த மெயின் இப்போ இல்லை நீங்கள் இது பண்ணலாம் தானே வரேன். நான் ஃபஸ்ட்டாக வந்து ஓகே இதில் வந்துட்டு இப்போ உங்களோட எங்கே வரலாம். இதை இந்த ரெப்பாசிட்டரி அப்படி கிரியேட் பண்ணி காட்டுறேன். ரெப்பாசிட்டரிஸே போங்க. ரெப்பாசிட்டரிஸே போயிட்டு இப்போ இதில் வந்து பாருங்க, நம்ம ஒரு நியூ ரெப்பாசிட்டரியை கிரியேட் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி இப்போ நியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெப்பாசிட்டரியை கிரியேட் பண்ணுறது வரும். அதில் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி C# பூட் கேம்ப் ஒர்க் அல்லது மீனிங் பேர் விடுங்க சரியானே. நம்ம இப்போ C# பூட் கேம்ப் ஒர்க் 2026 அப்படி கொடுக்குறேன் சரியானே. ஒரு மீனிங்கானதை கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையில்லை, வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோதான் சரியானே. இப்போதைக்கு இருக்கட்டும். நான் இதை மட்டும் பார்த்து கண்டுபிடிக்க செய்யாங்க. உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ க்ரியேட் ரெப்பாசிட்டரியை கொடுங்க. பப்ளிக்காகவே இருக்கட்டும், நான் பார்க்கணும். ஸோ இதான் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸ் நான் இப்போ நீங்கள் இது பண்ணலாம். புது ரெப்பாசிட்டரி நான் புஷ் பண்ண போகிறேன், நான் காட்டுறேன். அதுக்கு நான் என்ன செய்யணுமாண்டா இப்போ ஜிட் இக்னோர் ஃபைலை இல்லை சொன்ன மாதிரி க்ரியேட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன் சரி. இப்போ ஏன்னா ஜிட் இக்னோர் ஃபைல் க்ரியேட் பண்ணணும் எப்படி பார்ப்போம். இப்போ இது இப்போ உங்களுக்கு சொல்கிற மாதிரி இப்போ சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோருக்கு வந்துட்டேன். ஸோ இதான் உங்கள்கிட்ட சொல்யூஷன். நான் சொல்யூஷன் இருக்கேன், நான் நிறைய இதெல்லாம் வச்சுருக்கேன் சரியானே. இப்போ இதைத்தான் நான் செய்யணும். இதை என்ன செய்கிறீங்கண்டா இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து என்ன செய்யுங்கண்டா இதை வந்து இப்போ ஓப்பன் ஃபோல்டரின் ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு தானே இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கண்டா இது உங்களுக்கு ஒரிஜினலாக வந்து இப்போ இது அந்த ஃபைல் லொக்கேஷனுக்கு போகும். நீங்கள் கவனிக்கலாம், இதில் வந்து டே 1 ஆக்டிவிட்டீஸ் சாரி இதில் வந்துட்டு இதான் சாரி இப்போ நான் சொல்ல போனால் எங்களுக்கு இந்த டே 1 ஆக்டிவிட்டீஸ்ன்னு தான் எங்கள் சொல்யூஷன் நேம். ஸோ இந்த லெவலில் இருக்கணும் காணுமா. நீங்கள் வேணாம் தான் திருப்பி வாசி ஆட்டன் நம்மளோட க்ளோஸ் பண்ணி போட்டு பாருங்க. நீங்கள் இங்கே வாங்க, நான் என்ன செலக்ட் ஆகினா எல்லாத்தையும் வெளியே கிளிக் பண்ணுங்க. ஒன்றும் உள்ள இதாக இருக்க வேணாம் சரி. திருப்பி போவோம். இந்த சொல்யூஷனுக்குள்ளே கிளிக் பண்ணுறேன் சரி. ரைட் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் ஃபோல்டர் ஃபைல் எக்ஸ்ப்ளோருக்கு வாங்க சரி. இது வந்து கவனம் இருங்கோ. இப்போ டே 1 ஆக்டிவிட்டீஸ்னால் சொல்யூஷன், அதுக்கு நான் நிறைய ப்ரொவைட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களோட லெவல் சரி. ஸோ இதுக்குள்ளே தான் நான் ஜிட் இதை க்ரியேட் பண்ண போகிறேன் சரி. இதுக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒரு ஜிட் இக்னோர் ஃபைல் ஒன்று வரும். அதுக்கு ஏன்னு சொல்கிறேன்டா, நாங்கள் வந்து இப்போ இந்த சொல்யூஷனோட ப்ரொவைடர் இருக்குது. நான் என்ன செய்ய பண்ணேன் பார்த்தீங்கன்னா .vs சம்திங் எல்லாமே இருக்குல்ல. இப்போ D1 இதுக்கு எல்லாம் போகிறீங்கல்ல. இப்போ நாங்கள் ஜிட்டு புஷ் பண்ணாக்க அந்த பின் ஓபிஜியெல்லாம் சேர்த்து புஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாருங்க WGPFலையும் பார்க்கல இந்த பின் ஓபிஜின்ற ஃபைல் இருக்குது தானே, இதுவெல்லாம் வந்து நாங்கள் புஷ் பண்ணக்கூடாது. அதுக்காண்டி தான் நான் ஜிட் இக்னோர் அந்த ஃபைல் எழுதுறது. ஸோ அதை எப்படி நீங்கள் எழுதுறேன், சும்மா ஜிட் இக்னோர் ஃபைல் மட்டும் போட்டால் பிஎஸ்எம் இல்லை, அந்த இதெல்லாம் புஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் சரி. இப்போ ஆகவே அதுக்கு சிம்பிளான கொமாண்ட் இருக்குது, நீங்கள் ஜெனரேட் பண்ணலாம். நீங்கள் என்ன செய்யுங்கண்டா இதுக்கு இருந்தோம் இப்போதைக்கு ஓப்பனிங் டெர்மினலில் கொடுங்க சரி. கொடுத்து போட்டு ஃபஸ்ட்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க உங்களோட மிஷினில் .net வந்து ரன் என்ன .net -f வேர்ஷன் கொடுத்தா என்ன செய்யும், இது இப்படி வரும். நான் வந்து .net இன்ஸ்டால் பண்ணிக்கிறபடியாக அது வரும். உங்களுக்கு மிஷினில் நீங்கள் .net இன்ஸ்டால் பண்ணாட்டீங்க, .net இன்ஸ்டால் பண்ண இல்லாமல் நீங்கள் ப்ரொவைட் செய்ய மாட்டீங்க. கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி தான் இருக்கும். ஆனால் இப்போ டெர்மினல் அப்படி .net வேர்ஷன் அடிச்சிங்கன்னா அது வரும். அப்படி வந்து தான் .net இன்ஸ்டால் ஆகிக்கன்னு அர்த்தம் சரி. அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஜிட் இக்னோரை க்ரியேட் பண்ணுறதுக்கு .net நியூ ஆன கமாண்டை கொடுத்துட்டு இல்லை வெறும் ஜிட் இக்னோர் அடிக்கும். ஜிட் இக்னோர் இந்த பேரில் நீங்கள் கொடுத்தீங்கண்டா இப்போ உங்களுக்கு வந்து என்ன செய்ய வேண்டா, அப்போ அதை டெம்ப்ளேட் .net ஜிட் இக்னோர் ஃபைல் வாஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருக்கு தானே. அப்படி வந்தால் இப்போ அங்கே எக்ஸ்ட்ராவாக இந்த ஜிட் இக்னோர் புது ஃபைலும் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே சில விஷயங்களை வந்து போட்டிருக்கோம். நீங்கள் ஒன்றும் வந்து என்னென்ன விஷயங்களை இது பண்ண ஒன்றும் அவசியம் இல்லை, போகணும் அவசியம் இல்லை. இப்போ அதுகளே இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கும் சரி. ஸோ இதான் வந்து ஜிட் இக்னோர் ஃபைலில் இப்படி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. க்ரியேட் பண்ணி போட்டு தான் நான் என்ன செய்ய மாட்டேன், இனி வந்து புஷ் பண்ண காணவே இருப்பேன். நான் சொன்ன மாதிரி நான் ரெப்பாசிட்டரியில் புஷ் பண்ணோன்னே உங்களுக்கு எல்லாம் அந்த பின் ஓபிஜியெல்லாம் வேறு இதிலே இருக்குது. இது தேவை. ஆனால் இது இல்லை. இப்போ நீங்கள் என்ன ஜிட் போட புஷ் ஆகும். இனி எப்படி புஷ் பண்ணுறது நார்மலானவே தான். இனி தாங்க என்ன செய்ய திருப்பி நம்மளோட இதை க்ளோஸ் பண்ணுங்க. திருப்பியும் என்ன செய்யுங்க, அதே இதுக்குள்ள வந்துட்டு ஓபன் டேபிளுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இனி எங்கட ஜிட் இதுக்கு போவோம். நான் ஆல்ரெடி பாருங்க இதில் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டாக ஜிட்டை இனிஷியலைஸ் பண்ணி செய்யணும் போகணுமா.
சரி இந்த ஸ்டெப்லேயும் செய்யணும். ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக தான் நான் கிரியேட் பண்ணி புஷ் பண்ணுறேன். அதால ஜிட் init குடுத்தா நான் செய்யணும். சரி முதலாவது கமாண்ட் வந்து இப்ப ஜிட் init என்ற கமாண்ட் அடிப்பீங்கள். சரி குடுத்தாங்க என்ன இனிஷியலைஸ் எம்ப்டி ஜிட் ரெபாசிட்டரி வரும். அப்புறம் ஜிட் அட் டாட் குடுப்பீங்க. அட் டாட் குடுக்குற வந்து எல்லாத்தையும் இது பண்ணணும். சரி அப்புறம் அதுக்கப்புறம் கமிட் மெசேஜ் குடுப்பீங்க. ஜிட் கமிட் ஹைஃபன் எம் என்று குடுத்துட்டு என்ன டே 1 ஆக்டிவிட்டீஸ் ஃபினிஷ் அந்த மாதிரி குடுங்க. டே 1 ஆக்டிவிட்டீஸ் ஃபினிஷ்ட் என்ற குடுப்பீங்க. சரிண்ணே இப்போ எல்லாம் ஓகே. இப்போ டிஜிட்டல் போட்டிங்கன்னா எல்லாம் உங்களுக்கு இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இது பண்ணுமோ அது முன்ன காட்டும். ஓபிஜே ஃபைல்லாம் காட்டாது. சரிண்ணே அதுக்கு பிறகு இல்லை இதுக்கு வாங்க உங்களோட ப்ரௌசருக்கு வாங்க. அதில் நான் இது பண்ணேன் நான் விளாஞ்சிட்டேன்னா ஓகே நான் கமெண்ட் போட்டேன். அடுத்தது நான் பிரான்ச்சை க்ரியேட் பண்ணணும். நான் வந்து ஜிட் பிரான்ச் ஹைஃபன் இந்த கமாண்டை போடுறேன். சரிண்ணே இந்த கமாண்டை கொடுத்து போட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அடுத்ததான் அடுத்ததான் கொப்பி தான் பேசணும். ஏன்னா ஒவ்வொரு இது பாருங்க இது வந்து எந்த ரிப்போர்ட்டில் இதெல்லாம் இப்போ கண்ணாடி அடிக்கிறதுல கவனமாக இருக்கும். கொப்பி தான் போகணும். ஏன்னா இது எந்த ரிப்போ ஜிட்டாப் ரிப்போ யூனிகாம்டிக் ஜெரோ பட் சி ஷாப் இதான் இந்த இது இப்போ உங்களுக்கு உங்களோட இது வரும் அதை நீங்கள் கொப்பி பண்ணி போகணும். சரி இதை கொப்பி பண்ணி போட்டு நான் வந்து இதை இங்கே போகிறேன். சரி இது கொடுக்குறேன். அடுத்த வந்து நான் செய்ய வேண்டிய வேலை வந்து என்ன ஜிட் புஷ் ஹைஃபன் ஜூ ஒரிஜின் மெயின். சரி இவ்வளோதையும் கொடுக்கணும். கீழே இருக்கிற யூஸ் பண்ணலாம் வேணாம். அதை ஆல்ரெடி ரெப்போ க்ரியேட் பண்ணி தான் அது உங்களுக்கு வரும். அந்த இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு போனீங்கண்டா இப்போ புஷ் ஆகும். சரிண்ணே இப்போ அவங்களும் புஷ் ஆகிட்டு பாருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் மேக் ஷூர் பண்ணுறது இப்போ இதை வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணணும் இந்த ப்ரௌசரில். ரெண்டாவது இந்த விண்டோ இப்போ எல்லாம் போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்களா இதுதான் விஷயம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா இல்லை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இதில் டே 1 ஆக்டிவிட்டீஸ் டாட் விஎஸ்என் ஃபோல்டர் எல்லாமே இருந்தது பார்த்தீங்கன்னானே. அந்த விஎஸ்என் ஃபோல்டர் வந்து உங்களுக்கு இதுக்கு வராது. அதெல்லாம் புஷ் ஆகாது. அதெல்லாம் ஆல்ரெடி ஜிடிக்னோவால் வந்திருக்கு. சரிண்ணே அதே கவனிச்சு பார்த்தீங்கன்னா டே 1 ஆக்டிவிட்டி 1 டாட் கன்சோல் எதுக்கு பார்த்தாலும் என்ன செய்றீங்க அதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி என்ன இதை பாருங்க அந்த ஒரிஜினல் இதில் வந்துட்டு இது இருக்கும். ஏதா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பின் ஓபிஜின ஃபோல்டர் எல்லாமே இருக்கும். ஆனால் இதுக்குள்ள இருக்காது. ஸோ இது இப்படி இருக்கணும். சரிண்ணே ஸோ இதான் இருந்தது. ஸோ இதுதான் ஜிடிக்னோ போட்டு செய்கிறது. ஸோ இதான் மற்ற ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கலையும் இந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிண்ணே ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்ய பாருங்க. நான் இந்த வீடியோ தெளிவாக காமிச்சு நீங்கள் செய்யக்கல வழியாக செய்ய தேங்க்யூ.